எந்த ஒரு துரைத்தனங்கள் ஆனாலும், எந்த ஒரு அதிகாரம் ஆனாலும், எந்த ஒரு சக்தியானாலும் ஒன்றும் செய்ய முடியாதவராய், அசைக்க முடியாதவராய், பிரிக்க முடியாதவருமாய் இருக்கின்ற நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள் மிகன்பாய் நேசிக்கப்பட்ட விசுவாசிகளே, நண்பர்களே, சகோதர சகோதரிகளே, மீண்டுமாக கூட இந்த வலைமொழிய வழியாக உங்களை சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றேன். எனவே இந்த ஆசீர்வாதமான ஞாயிற்றுக்கிழமையின் அடியனுடைய நெஞ்சார்ந்த நன்றிகளையும் சோதனைகளையும் உங்கள் அனைவருக்கும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். நாம் இந்த சிறு வழிபாட்டினை நாம் ஆரம்பிப்போம். நம் தொழுகையின் ஆரம்பம் பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியின் நாமத்தில் உள்ளது. ஆமென். திருத்துவ பண்டிகைக்கு பிந்தி வருகிற 11வது ஞாயிற்றுக்கிழமையான இன்று நாளுக்கென்று தியானிப்பதற்கென்று வாசிக்கும்படியாக கொடுக்கப்பட்டுள்ள வேத பகுதி, அது பரிசுத்த யோவான் எழுதின நற்செய்தி நூல் 6வது அதிகாரம் வசனங்கள் 35 துவங்கி வசனங்கள் 51 வரையிலான வசனங்கள் தியானிப்பதற்கென்று கொடுக்கப்பட்டுள்ளது. அதில் அடியனாகிய நான் சற்று நேர சிந்தனைக்கென்று தெரிந்து கொள்ளப்பட்ட வேத வசனம் யோவான் 6:40வது வசனத்தை வாசித்து நாம் தொடர்ந்து தியானத்திற்குள்ளாக கடந்து செல்வோம். மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், குமாரனை கண்டு அவரில் விசுவாசம் வைக்கிறவன் எவனும் நித்திய ஜீவனை உடையவன் என்றார் என்பதுவே. மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், குமாரனை கண்டு அவரில் விசுவாசம் வைக்கிறவன் எவனும் நித்திய ஜீவனை உடையவன் என்று சொன்னார் என்றார் என்பதுவே. அன்பானவர்களே, விசுவாசம் 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 இல்லை என்றால் ஆலயமும் இல்லை, விசுவாசம் இல்லை என்றால் ஆராதனைகளும் இல்லை, விசுவாசம் இல்லை என்றால் அறிக்கைகளும் இல்லை, விசுவாசம் இல்லாவிட்டால் அந்த ஆண்டவரும் இல்லை என்பதை நாம் முதலாவதாக புரிந்து கொள்ள வேண்டும். அப்படியானால் என் கண்பானவர்களே, விசுவாசத்தை குறித்து இப்படியாக சொல்லுவார்கள், faith is the pillar of the Christianity. Christianity is article of the faith. Every Christian is basic upon the faith என்று சொல்லி இப்படியாக ஆங்கிலத்திலே சொல்லுவார்கள். அப்படியானால் இதனுடைய பொருள் அர்த்தம் என்னவென்று நாம் பார்க்கின்ற பொழுது, ஒரு வீட்டிற்கு எப்படி கடுகாலானது அடித்தளமாக, மூலதனமாக, ஆதாரமாக அமைந்திருக்கிறதோ, அதே போலதான் உலகத்தில் உள்ள ஒவ்வொரு கிறிஸ்தவர்களுக்கும், எந்த ஒரு கிறிஸ்தவர்களுக்கும் அடித்தளமாக, ஆதாரமாக, மூலதனமாக அமைந்திருப்பது எது என்றால் அது இந்த விசுவாசம்தான் என்று சொல்லி நாம் இதை முதலாவதாக புரிந்து கொள்ள வேண்டும். அப்படியானால் என் கண்பானவர்களே, விசுவாசத்தை குறித்து திருமறையிலே நாம் பார்க்கின்ற பொழுது, மத்தேயு எழுதின நற்செய்தி நூல், மார்க் எழுதின நற்செய்தி நூல் 5வது அதிகாரம் வசனங்கள் 24 துவங்கி வசனங்கள் 34 வரையிலான வசனங்களை நாம் வாசித்துக் கொண்டு வருகின்ற பொழுது, அன்பானுங்களே, அங்கு ஒரு நிகழ்வு திருமறை நமக்கு பதிவு செய்து வைத்திருக்கிறது. அந்த நிகழ்வு என்னவென்று நாம் பார்க்கின்ற பொழுது, அன்பானுங்களே, தன்னுடைய வாழ்க்கையில 12 வருஷமாய் பெரும் பாடுகளை உடைய, பெரும் வேதனைகளை உடைய, பெரும் நிந்தனைகளை உடைய, பெரும் சோதனைகளை உடைய ஒரு பெண்ணை குறித்து, ஒரு தாயாரை குறித்து வேதம் நமக்கு அங்கே ஒரு நிகழ்வை பதிவு செய்து வைத்திருக்கிறதையும் கூட நாம் பார்க்கின்றோம். அப்படியானால் என் கண்பானவர்களே, அந்த அம்மாவை குறித்து, அந்த பெரும் பாடுள்ள இஸ்ரே குறித்து நாம் பார்க்கின்ற பொழுது, தன்னுடைய வாழ்க்கையில பொன்னை இழந்திருக்கிறாள், பொருளை இழந்திருக்கிறாள், நகையை இழந்திருக்கிறாள், நட்டை இழந்திருக்கிறாள், சொத்தை இழந்திருக்கிறாள், சுகத்தை இழந்திருக்கிறாள், ஆஸ்தியை இழந்திருக்கிறாள், அந்தஸ்தை இழந்திருக்கிறார். அந்த பெண், அந்த தாயார் எல்லாவற்றையும் இழந்தும் கூட தன்னுடைய வாழ்க்கையில் என்ன கிடைக்கவில்லை என்றால் மாற்றம் கிடைக்கவில்லை, விடுதலை கிடைக்கவில்லை, சுகம் கிடைக்கவில்லை,
நல்ல ஒரு எதிர்காலம் அவளுக்கு கிடைக்கவில்லை என்று சொல்லி அந்த பகுதியில நாம் பார்க்கின்றோம். அப்படியானால் என் கண்பானுகளே, நான் ஏன் இந்த 12 வருஷம் பெரும்பாடுள்ள ஸ்திரீ குறித்து, தாயாரி குறித்து நான் சொல்லுகிறேன் என்று சொன்னால், அன்பானவர்களே, அவளுடைய விசுவாசத்தை நாம் பார்க்கின்ற பொழுது எல்லோரும் ஆண்டவர் இயேசுவினிடத்துல கேட்டுதான், சொல்லிதான், ஜபத்தின் வழியாக, விண்ணப்பத்தின் வழியாக, கோரிக்கைகளின் வழியாக தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினிடத்திலிருந்து பதிலையும் அற்புதத்தையும் அதிசயத்தையும் பெற்றுக்கொள்வார்கள். ஆனால் இந்த தாயாரை குறித்து, இந்த அம்மாவை குறித்து நாம் பார்க்கின்ற பொழுது இவருடைய விசுவாசம் ஆண்டவர் இயேசுவை எப்படியாவது தொட்டுவிட்டால் என்னுடைய வாழ்க்கையில சுகம் கிடைக்கும், பலன் கிடைக்கும், நல்ல ஒரு எதிர்காலம் கிடைக்கும் என்று சொல்லி அந்த விசுவாசத்தின் வழியாக ஆண்டவர் இயேசுவை தொட்டு, அதே போல அந்த விசுவாசத்தின் அடிப்படையில தன்னுடைய வாழ்க்கையில அந்த நல்ல ஒரு எதிர்காலத்தை, நல்ல ஒரு வாழ்க்கையை, சுகத்தை, பலத்தை, ஆரோக்கியத்தை அந்த அம்மா பெற்றுக்கொள்ளுகிறதையும் கூட நாம் பார்க்கின்றோம். அப்ப அதே போல உதாரணமாக இன்னொரு நிகழ்வை நாம் பார்க்கின்ற பொழுது, 100க்கு அதிபதியினுடைய வாழ்க்கையில கூட நாம் பார்க்கின்ற பொழுது, அன்பானவர்களே, இந்த 100க்கு அதிபதி யார் என்றால், அங்கே பெயரே இப்படியாக சொல்லுகிறது. 100க்கு அதிபதி என்றால் அவன்தான் தளபதி, அவன்தான் மிகப்பெரிய அதிகாரி, அவன்தான் அன்றைக்கு மிகப்பெரிய ஒரு தலைவன். அவனே சொல்லுகிறான், ஒருவன் வா என்றால் வருகிறான், ஒருவன் போய் என்றால் போகிறான், ஒருவன் உட்காரு என்றால் உட்காருகிறான், ஒருவன் எழுந்திரு என்றால் எழுகிறான், ஒருவன் அந்த வேலையை செய் என்றால் செய்கிறான், இன்னொருவன் இந்த வேலையை செய் என்றால் செய்கிறான் என்று சொல்லி தன்னை குறித்து அவனையே இப்படியாக சொல்லுகிறதையும் கூட நாம் பார்க்கின்றோம். அப்படியானால் இந்த 100க்கு அதிபதிக்கு இருந்த அந்த வல்லமையை, மகிமையை, அதிகாரத்துவத்தை, பவரை குறித்து நாம் பார்க்கின்ற பொழுது, அந்த 100க்கு அதிபதிக்கு என்னவெல்லாம் பவர், அதிகாரம் இருந்தது என்று இறையிலாசிரியர்கள் சொல்லுகிறார்கள் என்றால், பர்சனல் பவர், லீடர்ஷிப் பவர், பொசிஷன் பவர், ஸ்டேட்டஸ் பவர், யூனிவர்சல் பவர், பொலிட்டிக்கல் பவர், எக்கனாமிக்கல் பவர், கல்ச்சுரல் பவர், ஹெல்த் பவர், வெல்த் பவர், இப்படிப்பட்டதான எல்லா பவரையும், எல்லா அதிகாரத்தையும் வைத்திருந்தவன் யார் என்றால் இந்த 100க்கு அதிபதி. அப்படியானால் அவனுடைய விசுவாசத்தின் குறித்து நாம் பார்க்கின்ற பொழுது, அவ்வளோ பெரிய அதிகாரத்துவத்துல, அவ்வளோ பெரிய வல்லமைய, மகிமைய, பவரை வைத்திருக்கிற அந்த மனுஷன் சொல்லுகிறான், இயேசுவே, நீர் ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லும், அப்பொழுது என் வேலைக்காரன் சொஸ்தமாவான் என்று சொல்லி அவனுடைய விசுவாசத்தின் குறித்தும் நாம் திருமறையில அறிந்திருப்போம், தெரிந்திருப்போம். எனக்கு அன்பானவர்களே, அப்படியானால் எனக்கு அன்பானவர்களே, நான் ஏன் இவைகளை இங்கே சொல்லிக்கொண்டு வருகிறேன் என்று சொன்னால், இந்த உலகத்துல மிகப்பெரிய ஒரு பவர், இந்த உலகத்துல மிகப்பெரிய ஒரு மல்டி பவர், இந்த உலகத்துல மிகப்பெரிய ஒரு அன்கண்டிஷனல் பவர், சூப்பர் நேச்சுரல் பவர் எது என்றால் அது விசுவாசம்தான் என்பதை நம் ஆழமாக இதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதுதான் இன்றைக்காக நமக்காக தியானிக்கும்படியாக கொடுக்கப்பட்டுள்ள வேத பகுதியிலும் கூட ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவும் அதுதான் அங்கே நமக்கு அவர் சொல்லுகின்றதையும் கூட நாம் பார்க்கின்றோம். அதை நாம் வாசிக்கின்றோம். யோவான் எழுதின நற்செய்தியினுள் 6வது அதிகாரம் 40வது வசனத்தை நாம் வாசிக்கின்ற பொழுது அங்கே ஆண்டவர் இயேசு அவரே இப்படியாக சொல்லுகிறார், மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், குமாரனை கண்டு விசுவாசம் வைக்கிறவன் எவனும் நித்திய ஜீவனை உடையவன் என்று சொல்லி ஆண்டவர் இயேசு இந்த வார்த்தையை அவரே அங்கே சொல்லுகின்றதையும் கூட நாம் பார்க்கின்றோம். அப்படியானால் எனக்கு அன்பானவர்களே, ஆண்டவர் இயேசு ஏன் இவைகள் இங்கே இந்த வார்த்தையை அவர் சொல்லுகிறார் என்று சொல்லி நாம் பார்க்கின்ற பொழுது, ஜீவ அப்பம் நானே, வாழ்வு தரும் அப்பம் நானே, நிலையான அப்பம் நானே, அழியாத அப்பம் நானே என்று சொன்னால், யூதர்கள் எல்லோரும் அந்த வார்த்தைக்கு மறுமொழியாக, அந்த வார்த்தைக்கு எதிராக அவர்கள் என்ன செய்கிறார்கள் என்று நாம் பார்க்குமானால், அந்த பகுதியில தொடர்ந்து நாம் வாசித்துக் கொண்டு வருகிற பொழுது ஆண்டவர் இயேசு சொல்லுகிறதை
யூதர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. ஆண்டவர் இயேசு சொன்ன வாக்குத்தத்தத்தை, அந்த வார்த்தைக்கு அவர்கள் உடன்படவில்லை. ஆண்டவர் இயேசு சொன்ன அந்த வார்த்தைக்கு அவர்கள் முணுமுறுக்கிறார்கள், நொச்சரிக்கிறார்கள், கொச்சைப்படுத்துகிறார்கள், குறைத்து பேசுகிறார்கள் என்று சொல்லி நாம் அந்த பகுதியில் நாம் தொடர்ந்து அதை வாசித்துக் கொண்டு வருகின்ற பொழுது நமக்கு அங்கே அந்த வார்த்தையானது சொல்லப்பட்டு வைத்திருக்கிறதும் கூட நாம் பார்க்கின்றோம். அப்ப பாருங்க, யூதர்களை குறித்து நாம் பார்க்கின்ற பொழுது இந்த யூதர்கள் யார் என்றால், அதை நாம் வாசிக்கின்றோம். 1 கொரிந்தியர் 1 22 நாம் வாசிக்கின்ற பொழுது, கிரேக்கர்கள் ஞானத்தை தேடுகிறார்கள், யூதர்கள் அடையாளத்தை தேடுகிறார்கள், மற்றவர்கள் சிலுவையில் அறிவுண்ட இயேசுவை தேடுகிறார்கள். அப்ப யூதர்கள் அடையாளத்தை தேடுகிறார்கள் என்றால், அன்பானுகளே, யூதர்கள் அடையாளத்தை தேடுகிறவர்கள். அது மட்டுமல்ல, யூதர்கள் நியாயப்பிரமாணத்தை சார்ந்து இருக்கிறவர்கள். அது மட்டுமல்ல, யூதர்கள் சட்ட திட்டங்களை எப்பொழுதும் கையாள கூடியவர்கள். அது மட்டுமல்ல, யூதர்கள் விருத்த சேதனம் பண்ணப்பட்டவர்கள். அது மட்டுமல்ல, யூதர்கள் இருளிலே வெளிச்சமாக இருக்கிறவர்கள். அது மட்டுமல்ல, யூதர்கள் குருடர்களுக்கு வழிகாட்ட கூடியவர்கள். யூதர்கள் பேதைகளுக்கு போதிக்கிறவர்கள். அது மட்டுமல்ல, யூதர்கள் குழந்தைகளுக்கு போதனை செய்கிற குழந்தைகளுக்கு மாத்திரம் போதகராக இருக்கிறவர்கள் என்று சொல்லி ரோமர் 2 வசனங்கள் 17 துவங்கி வசனங்கள் 20 வரையிலான வசனங்களிலே யூதர்களை குறித்து சொல்லப்பட்டு வைத்திருக்கிறதையும் கூட நாம் பார்க்கின்றோம். ஆகவேதான் ஆண்டவர் இயேசு ஜீவ அப்பம் நானே, மெய்யான அப்பம் நானே, உயிருள்ள அப்பம் நானே, வாழ்வு தரும் அப்பம் நானே, நிலையான அப்பம் நானே, அழியாத அப்பம் நானே என்று சொன்னால், இந்த யூதர்கள் ஆண்டவர் இயேசுவை ஏற்றுக்கொள்ளவில்லை. ஆண்டவர் இயேசு சொன்ன வார்த்தைக்கு உடன்படவில்லை. ஆண்டவர் இயேசு சொன்ன வார்த்தையை நொச்சப்படுத்துகிறார்கள், கொச்சப்படுத்துகிறார்கள், அந்த வார்த்தையை அவர்கள் குறைத்து பேசுகிறார்கள் என்று சொல்லி முணுமுறுக்கிறார்கள் என்று சொல்லி அந்த பகுதியில நாம் அதை பார்க்க முடியும். ஆகவேதான் ஆண்டவர் இயேசு கடைசியாக அவர்களுக்கு சொல்லுகின்ற ஒரு வார்த்தை தான் என்ன வார்த்தை என்றால், அந்த பகுதியில நாம் பார்க்கின்ற பொழுது யோவான் 6 வாசிக்கின்ற பொழுது, ஆகவேதான் ஆண்டவர் இயேசு சொல்லுகிறார், மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், குமாரனை கண்டு விசுவாசம் வைக்கிறவன் எவனும் அவன் நித்திய ஜீவனை உடையவன் என்று சொல்லி ஆண்டவர் இயேசு, ஆகவேதான் இந்த வார்த்தை அவர் அங்கே சொல்லுவதற்கான காரணமாக இருக்கின்றதையும் கூட நாம் பார்க்கின்றோம். அது மட்டுமல்ல, 6 40 மட்டுமல்ல, 47 அந்த விசுவாசத்தை குறித்து அவர் அங்கே சொல்லுகின்றதையும் கூட நாம் பார்க்கின்றோம். அப்படியானால் என் கண்பாவன்களை, அதுதான் இன்றைக்காக வாசிக்கும்படியாக கொடுக்கப்பட்டுள்ள ஒவ்வொரு வேத பகுதியிலும் இணைப்பகுதியாக கொடுக்கப்பட்டுள்ள பழையற்பாட்டின் பகுதி, சங்கீத பகுதி, நிருப பகுதியும் நமக்கு அதுதான் சொல்லுகிறது. நாம் முதலாவதாக வாசிக்கின்ற பொழுது சங்கீதங்களின் புத்தகம் சங்கீதம் 34 சங்கீதம் 1 நாம் வாசிக்கின்ற பொழுது அங்கே சங்கீதக்காரன் தாவீது சொல்லுகிறான், கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன், அவருடைய துதி எப்பொழுதும் என்னுடைய வாயிலே இருக்கும் என்று சொல்லி தாவீது கூட அவன் அந்த வார்த்தையை சொல்லுகின்றதையும் கூட நாம் பார்க்கின்றோம். அப்படியானால் கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன் என்று சொன்னால் தாவீதினுடைய விசுவாசத்தையும் அது அந்த பகுதியிலே அது நமக்கு அந்த வசனமானது நமக்கு சொல்லுகின்றதையும் கூட நாம் பார்க்கின்றோம். அதுதான் இன்றைக்காக வாசிக்கும்படியாக கொடுக்கப்பட்டுள்ள பழையற்பாட்டின் பகுதி 1 ராஜாக்கள் 19 வசனங்கள் 1 துவங்கி வசனங்கள் 8 வரையிலான வசனங்களை நாம் வாசிக்கின்ற பொழுது அன்பானவர்களே, அந்த பழையற்பாட்டின் பகுதியில எலியா என்கின்ற ஒரு தீர்க்கதரிசியுடைய வாழ்க்கையை குறித்து நமக்கு அங்கே சொல்லுகின்றதையும் கூட நாம் பார்க்கின்றோம். அப்படியானால் எலியாவை குறித்து நாம் பார்க்கின்ற பொழுது, எலியா பழையற்பாட்டிலே மிகப்பெரிய ஒரு தீர்க்கதரிசிகளில் தன் வரலாறுகளை, தன் சரித்திரங்களை தனக்கென்று எழுதாத ஒரு தீர்க்கதரிசி, பக்தி வைராக்கியமுள்ள ஒரு தீர்க்கதரிசி, ஆகாப் யெசபேல் என்கின்ற ராஜாவுக்கு முன்பாக, ராணிவுக்கு முன்பாக தைரியமாக தீர்க்க தரிசனமான வார்த்தையாக சொல்லியவன்.
அது மட்டுமல்ல, 350 பாகால் என்கின்ற தீர்க்கதரிசிகளை ஒரே மனுஷனால கொன்று போட்ட ஒரு தீர்க்கதரிசி யார் என்றால் அது இந்த எலியா தீர்க்கதரிசி தான். அப்படியானால் கடைசியில இந்த எலியா என்ன செய்கிறார் என்றால், இவர் போய் அன்பானுகளே, ஒரு வெத்தலை செடியை போல, ஒரு கொடியை போல இருக்கின்ற சூறை செடியின் கீழே ஒளிந்து கொள்ளுகிறதையும் தன்னை மறைத்துக் கொள்ளுகிறதையும் கூட நாம் பார்க்கின்றோம். அப்படியானால் எனக்கு அன்பானுகளே, ஏன் எலியா ஒளிந்து கொண்டார், மறைத்துக் கொண்டார் என்று நாம் பார்க்கின்ற பொழுது, அந்த ஆகாப் என்கின்றதான ராஜாவுக்கு, எசபேல் என்கின்றதான ராணிக்கு, அவர்கள் எங்கே என்னையும் கொன்று போட்டு விடுவார்களோ என்று பயந்து ஆண்டவை ஒளிந்து கடவுளுக்கு விரோதமாக அவன் போய் மறைந்து கொள்ளுகிறதையும், தன்னுடைய தலையை மறைத்துக் கொள்ளுகிறதையும், அந்த சூறை செடிக்கு கீழாக ஒளிந்து கொள்ளுகிறதையும் கூட பார்க்கின்றோம். அப்படியானால் எலியாவில் இருந்து நாம் அறிந்து கொள்ளுகிற பாடம் என்னவென்றால், எலியாவை போல விசுவாசமாக அல்ல, நாம் எப்பொழுதும் எந்த காலத்திலும் எக்காலத்திலும் எந்த நேரத்திலும் எந்த சூழ்நிலையிலும் எப்பொழுதும் கடவுளுக்கு நாம் விசுவாசம் உள்ளவர்களாய் இருக்க வேண்டும் என்பதை ஆழமாக இதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதுதான் இன்றைக்காக வாசிக்கும்படியாக கொடுக்கப்பட்டுள்ள பழைய பாட்டு நிருப பகுதியிலும் கூட நாம் வாசிக்கின்ற பொழுது, எபேசியர் 4வது அதிகாரம் வசனங்கள் 1 துவங்கி வசனங்கள் 10 வரையிலான வசனங்களை வாசித்துக் கொண்டு வருகின்ற பொழுது அங்கே பவுல் சொல்லுகிறார், விசுவாசத்திற்கு இடையூறாய் இருக்கின்ற, தடையாக இருக்கின்ற அசுத்தம், பேராசை, இச்சை, முந்தின வாழ்க்கை, பழைய வாழ்க்கை, முந்தின நடக்கைகள், மோசம் போகுதல், இவை எல்லாவற்றையும் நீங்கள் எடுத்து போடுங்கள், களைத்து போடுங்கள். ஏனென்றால் இவைகள்தான் நம்முடைய விசுவாசத்திற்கு இடையூறாக இருக்கின்றது, இவைகள்தான் நம்முடைய விசுவாசத்திற்கு தடையாக இருக்கின்றது, இவைகளே என்று சொல்லி அப்போஸ்தலனாகிய பவுல் கூட அந்த வார்த்தையை நமக்கு அந்த நிருப பகுதியில அவர் சொல்லுகின்றதையும் கூட நாம் பார்க்கின்றோம். அப்படியானால் எனக்கு அன்பானுகளே, அதான் அன்றைக்காக நமக்காக தியானிக்கும்படியாக கொடுக்கப்பட்டுள்ள வேத பகுதியிலும் கூட ஆண்டவர் இயேசு சொல்லுகிறார், மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், குமாரனில் விசுவாசம் வைக்கிறவன் எவனும் அவன் நித்திய ஜீவனை உடையவன் என்று சொல்லி ஆண்டவர் இயேசு அது விசுவாசத்தின் காரியத்தை குறித்து அவர் கூட நமக்கு அங்கே சொல்லுகின்றதை நாம் பார்க்கின்றோம். அப்படியானால் எனக்கு அன்பானுகளே, இன்றைக்கு அவருடைய பாதத்தில் அவருடைய சமூகத்தில் வந்திருக்கின்ற நாமும் கூட நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவர் இயேசுவை நாம் விசுவாசிக்கின்ற பொழுது நமக்கு கிடைக்கக்கூடிய பலன், நமக்கு கிடைக்கக்கூடிய ஆசீர்வாதம் என்னவென்றால், அன்பானுகளே, விசுவாசிக்கிறவன் என்றென்றைக்கும் பிழைப்பான், விசுவாசிக்கிறவன் என்றென்றைக்கும் உடைய வாழ்க்கையிலே இரட்சிப்பு உண்டு, விசுவாசிக்கிறவன் ஒரு நாளும் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை, விசுவாசிக்கிறவன் சகலவித சந்தோஷமும் சகலவித சமாதானமும் சகலவித பாக்கியமும் நன்மையும் அவனுக்கு உண்டாகி இருக்கும். அது மட்டுமல்ல, விசுவாசிக்கிறவன் எதை கண்டும் எதை பார்த்தும் பதறமாட்டான். அது மட்டுமல்ல, ரோமர் 15:13 சொல்லுகிறது, விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் ஆகும், விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும், விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் நடக்கும் என்று சொல்லி வேத வசனம் சொல்லுகிறது. அப்படியானால் அப்படிப்பட்டதான ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நாம் அவரை பிடித்து கொண்டு அவரை விசுவாசித்து நம்பி தொடர்ந்து இந்த உலகத்தில் அவருக்காக சாட்சியாக பரிசுத்தமாக வாழ வளர தூய ஆவியானவரே இந்த வார்த்தைகளை கொண்டு உங்களும் என்னையும் மாசத்துடன் காப்பாராக. ஆமென். நாம் யாவரும் கண்களை மூடி தலைகளை தாழ்த்தி நாம் கர்த்தரை நோக்கி வேண்டுதல் செய்வோம். அன்பும் இரக்கமும் கிருபையும் நிறைந்த நல்ல ஆண்டவரே, இந்த ஆசீர்வாதம் மனமகிழ்ச்சியும் கிருபையும் அன்பும் நிறைந்திருக்கின்ற இந்த பரிசுத்தமான ஞாயிற்றுக்கிழமையின் பொழுதிற்காக நன்றோடு துதிக்கிறோம், சோத்தரிக்கிறோம். கர்த்தாவே, விசுவாசம்தான் எங்களுடைய வாழ்க்கை, விசுவாசம்தான் எங்களுடைய எதிர்காலம், விசுவாசம்தான் எங்களுடைய கோட்டை, விசுவாசம்தான் எங்களுக்கு எல்லாமே, விசுவாசம்தான் எங்களுக்கு பாதுகாப்பு. நன்றி ஆண்டவரே. சங்கீதக்காரனாகிய தாவீது சொல்லுகிறான், கர்த்தாவே, உம்மாலே நான் ஒரு சேனைக்குள்ள பாய்வேன், உம்மாலே நான் ஒரு மதிலையும் தாண்டுவேன் என்று சொல்லி சங்கீதக்காரன் தாவீது சொல்லுகிறான். யோபு என்கின்ற பக்தன் சொல்லுகிறான், கர்த்தாவே, நீர் என்னை கொன்று போட்டாலும் அப்பொழுதும் நான் உம்மிடத்தில் நம்பிக்கையாக இருப்பேன், அப்பொழுதும் நான் உம்மிடத்தில் விசுவாசமா இருப்பேன் என்று சொல்லி யோபு என்கிற பக்தன் சொல்லுகிறான்.
தானியேல் என்கின்ற தீர்க்கதரிசி சொல்லுகிறார், இந்த சிங்க கபியிலே நான் ஆராதிக்கிற தேவன், நான் துதிக்கிற தேவன், நான் ஜெபிக்கிற தேவன் என்னை தப்புவிக்க வல்லமை உடையவர் என்று சொல்லி தானியேல் சொல்லுகிறான். ஆண்டவரே, இந்திய சுவிசேஷ லூத்தரன் திருச்சபனுடைய தந்தை என்று அழைக்கப்படுகிற, போதகர் என்று அழைக்கப்படுகிற, அறிவர் என்று அழைக்கப்படுகின்ற மார்ட்டின் லூத்தர் ஆயர் அவர்கள் சொல்லுகிறார், இந்த விட்டன்பர்க் பட்டணத்தில் முழுவதுமாக இருக்கின்ற ஒவ்வொரு வீட்டின் மேலும், வீட்டின் மேலே இருக்கின்ற ஒவ்வொரு ஓடுகளின் மேலும், ஓடுகளின் மேல் இருக்கின்ற ஒவ்வொரு பேய்களின் மீதும் இருந்தாலும், நெருப்பானது அக்னியானது பற்றி கொண்டு எரிந்து இருந்தாலும் அதன் மத்தியிலே உங்களுடைய வார்த்தையை நான் கொண்டு போய் சேர்ப்பேன் என்று சொல்லி மார்ட்டின் லூத்தர் ஆயர்களும் கூட இந்த வார்த்தையை சொல்கிறார். கர்த்தாவே, நன்றி ஆண்டவரே. இப்படிப்பட்டதான திட நம்பிக்கையில, இப்படிப்பட்டதான திட விசுவாசத்துல ஆண்டவரே, நாங்களும் விசுவாசிக்கிறவர்களாய், நம்பிக்கை உடையவர்களாய் உமக்கென்று நாங்கள் வாழவும் வளரவும் கர்த்தர் நீர் எங்களை தொடர்ந்து காத்துக்கொள்ள வேண்டும் என்று பொறுப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று நாங்கள் வேண்டி நிற்கிறோம் சுவாமி. குறிப்பாக இந்த நாளிலும் இந்த வேளையிலும் என்னுடைய வாழ்க்கை, என்னுடைய எதிர்காலம், என்னுடைய குடும்பம் எல்லாவற்றையும் உங்களுடைய கருத்தில் நாங்கள் கொடுக்கின்றோம் சுவாமி. எங்கள் நீரை தொடர்ந்து பொறுப்பெடுத்துக் கொள்ள வழி நடத்தும். மீட்பர் இயேசுவின் வழியாய் ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். பிதாவாகிய கடவுளின் அன்பும் நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் இரக்கமும் பரிசுத்தாவினுடைய ஐக்கியமும் உறவும் வழிநடத்திலும் நாம் கேட்ட திருவசனத்தோடும் ஜெபித்த ஜெபங்களோடும் நம்முடைய வாழ்வுகளோடும் எதிர்காலங்களோடும் தேவன் தாமே தங்கி தரித்து ஆசீர்வதித்து ஒரு குறைமில்லாதபடி நித்தம் நம்ம நடத்தி காப்பாராக. ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை சோஸ்தரி, என் முழுமை பரிசுத்த நாமத்தை சோஸ்தரி. என் ஆத்மாவே கர்த்தரை சோஸ்தரி, கர்த்தர் செய்த சம்பவங்களை மறவாதே. ஆமென்.